வணக்கம். இப்போ இந்த கணக்கில் ஏபிசி மொத்தம் 3 கணக்கு இருக்குது. ஸோ இந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா முகடு கேட்குறாங்க, அதுக்கடுத்து இடைநிலை அளவு கேட்குறாங்க, அப்புறம் இது 3வது கொஸ்டின் இடைநிலை அளவு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் முகடு அப்படின்னா, முகடு அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய கணக்கில் அதிகமான நம்பர் எந்த நம்பர் இருக்கோ அதுதான் வந்து முகடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகமாக இருக்கக்கூடிய இதில் வந்து இங்கே 5 வந்து 5 முறை வந்திருக்கு, 2 முறை வந்திருக்கு, 3 முறை வந்திருக்கு, 4 முறை வந்திருக்கு, 1 முறை வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே அதிகமாக வந்திருக்கிறது 5. இதுதான் ஆன்சர். அதே மாதிரி இடைநிலை அளவை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற நம்பர் வந்து ஏறுவரிசையில் எழுதணும். இப்போ ஏறுவரிசையில் எழுதணும்னா சின்ன நம்பர் 9, 10, 11, 12, 14. ஸோ இதில் நம்மளுக்கு மிடில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் இடைநிலை அளவு. ஸோ இதனுடைய ஆன்சர் 11. அதே மாதிரி இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஏறுவரிசையில் இடைநிலை இருக்கும். ஏறுவரிசை 1, 2, 4, 8, 4, 7, 8, 9, 1, 2, 4, 7, 8, 9. ஸோ இங்கே வந்து நம்ம மிடில் அளவு எடுக்க முடியாது. மொத்தம் 6 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 6ல் மிடில் அளவு அப்படிங்கிறது இந்த 7, 4 ரெண்டுமே தான். ஸோ 4 + 7 11. அப்போ 11 அப்படிங்கிறத 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு இடைநிலை அளவு. தேங்க்யூ.